டேய் எங்க தாண்டா போன? ஆமா நீ மட்டும் தான் வந்திருக்க, ஆனந்திய காணோம். அது ஆனந்தி பயங்கர டயர்டா இருக்கா, அதான் ஹாஸ்டல்ல விட்டு வர போனேன். அதுக்கு அவ்வளவு கோவமா கிளம்பி போன? நான் கூட வேற ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சேன். சரி அதை விடுங்க. அந்த பொம்பளை பொறுக்கி கண்ணு முடிச்சிட்டானா? இன்னும் இல்லடா, அவன் இன்னும் கண்ணு முழிக்கலடா. டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க, சில ரிசல்ட் எல்லாம் நாளைக்கு காலையில தான் வருமா. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. சரி லேட் ஆயிடுச்சு, நீ ஜெயந்தியை கூட்டு வீட்டுக்கு போ. தனியா நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? நான் வேணா ஜெயந்தி விட்டுட்டு வந்துட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் முத்து, நாளைக்கு நீ வேலைக்கு வேற போகணும்ல. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, இவனை பார்த்துக்கு தான் நான் இருக்கேன்னு. அப்ப நீ நாளைக்கு கம்பெனிக்கு வரமாட்டேன்னு கருணாகரனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அவன் நான் ஏன் வரலன்னு எதுவுமே கேட்க மாட்டான். ஏ அன்பு, அங்க கம்பெனில 100 பேர் வேலை பார்த்தாலும் நீயும் ஆனந்தியும் வேலைக்கு வரலனா அவன் தலை கீழா குதிச்சுட்டு இருப்பான். அவனை போய் எதுவும் கேட்க மாட்டான்னு சொல்ற? நான் அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படி சொல்லி புரிய வச்சிட்டேன். அதனால என்னையும் ஆனந்தியும் பத்தி நாளைக்கு அவன் பேசவே மாட்டான். சரிடா அன்பு, ஏதாவது தேவைன்னா யோசிக்காத, ஃபோன் பண்ணு, சரியா? சரி கிளம்புங்க, பார்த்து பத்திரம். அன்பு, நீ பட்ட கஷ்டம் எதுவும் வீணா போகாது. அந்த விஷம் சீக்கிரம் கண்ணு முடிச்சிருவான். ஆனந்திக்கு சீக்கிரம் நியாயம் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. சரி வா போலாம், நாங்க போயிட்டு வரோம். பாத்துக்கடா. என்னடா பாவம் பண்ணோம்? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி நீ சின்ன சின்னதா தப்பு பண்ணும் போது உன்னை கைகால உடைச்சு மூலையில உட்கார வச்சிருந்தா என் ஆனந்திக்கு எப்படி ஒரு கொடுமை நடந்திருக்காது. ஒரு குழந்தைடா, யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத குழந்தை. அவளை போய் ஆனந்தி கூட எவ்வளவு சந்தோஷமா வாழணும் நான் கனவு கண்டிருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் நாசமாக்கிட்டியடா. எங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு நீ மட்டும் நிம்மதியா படுத்திருக்கியா? என்ன சார் பண்றீங்க? நான் ஒரு நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இன்னார அவர் கொண்டிருப்பீங்க போல. அவ்வளவு சீக்கிரம் அவனை கொல்ல மாட்டேன் சிஸ்டர். இவன் கண்ணு முழிச்சாதான் ஆனந்திக்கு என்ன நடந்துச்சு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி உண்மையான ஆணி வேற இருக்கிறது யாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா இவனை கொன்னாலும் கொல்லுவேன், சொல்ல முடியாது. சார் ஹாஸ்பிடல் என்னன்னு என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல வேற யாராவது வந்து பாத்திருந்தா இன்னொரு பெரிய பிரச்சனையா இருக்கும் சார். இவெல்லாம் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவன் சிஸ்டர். இவன் வாழ்ந்தான்னா பல பேரோட வாழ்க்கை அழிச்சிருவான். சார் நீங்க ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க சார், நான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் சார் போங்க சார், தேவைப்பட்ட நான் கூப்பிடுறேன். டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், சூடு ஆறுறதுக்குள்ள 3 பேரும் வந்து சாப்பிடுங்க. எங்களுக்கு என்னக்கா, நாங்க எல்லா வேலையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். ஆனந்தி தான் நேத்து நைட்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கா. முதல்ல அவளை வந்து சாப்பிட சொல்லுங்க.
ஏய் ஆனந்தி, காலையில இருந்து ஏன் ஒரு மாதிரி வெசனம் பிடிச்ச மாதிரி உட்கார்ந்திருக்க? வந்து சாப்பிடு வா. இல்லக்கா எனக்கு எதுவும் வேணாம், நீங்கெல்லாம் போய் சாப்பிடுங்க. ஏய் ஆனந்தி, நீ இப்போ ஒத்த உசுருக்காரி இல்ல, ரெட்ட உசுருக்காரி. ராத்திரியே ஒன்னும் சாப்பிடல, இப்பவும் ஏதோ வேணான்னு சொன்னா எப்படி? சாப்பிடாம இருக்க கூடாது புள்ள. வா, கொஞ்சமாச்சு ஏதாவது சாப்பிடு. நேத்து ராத்திரி அன்பு அங்க ஆஸ்பத்திரியில சாப்பிட்டாரா இல்லையா, தூங்குனாரா என்னன்னு எதுவுமே தெரியல. எனக்காக அவர் அங்க கஷ்டப்படும் போது எனக்கு எப்படிக்கா நிம்மதியா சாப்பிட தோணும்? எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாருக்கா. அன்பு சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியாம இங்கே யோசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வந்து சாப்பிட்டு அவருக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுத்து பக்கத்துல இருந்து சாப்பிட சொல்லலாம்ல. அத விட்டுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்ன வரப்போகுது? வரகரிசி பொங்கல் தான் செஞ்சிருக்கேன், நீ சாப்பிட்டு அன்புக்கும் கொஞ்சம் எடுத்துட்டு போ. வா. கோகிலாக்கா, அன்பனனுக்கு இந்த பொங்கல்லாம் அவ்வளவா பிடிக்காது. எப்பவுமே அதுக்கு இடியாப்பம் தான் பிடிக்கும். அப்ப அதையே செஞ்சு தாரேன், எடுத்துட்டு போங்க. இல்லக்கா நானே செய்றேன், என் கையாலேயே செஞ்சு கொண்டு போறேன். இப்பவே நேரமாச்சு, வாங்க போலாம். ம், நீங்களும் வாங்க. ம். வாடி போலாம். முதல்ல ஆனந்தி வந்து எல்லாரையும் கேங் சேர்த்து ஹாஸ்டல்ல இவ கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ இவ அக்கா வந்து கிச்சன் அவ கையில எடுத்துக்கிட்டா. நமக்கு எது நல்லா இருக்குன்னு யோசிச்சு எதுவும் சமைக்காம இவங்க அக்கா தங்கச்சிக்கு மட்டும் எது பிடிக்குமோ அதை சமைச்சு நம்மள சாப்பிட வச்சு டார்ச்சர் பண்றாளுங்க. இதுக்கு நம்ம ஃபீஸ் வேற கட்ட வேண்டியதா இருக்கு, எல்லாம் நம்ம தலையெழுத்து. ஏய், நீயா ஃபீஸ் கட்டுற? உங்க 2 பேருக்கும் சேர்த்து நான் தானே கட்டுறேன். ஆனா அதுவும் பணம் தானே மித்ரா. கேண்டீன்ல கீழே சாப்பாடு நல்லா இருக்குன்னு 4 வாட்டி வாங்கி சாப்பிட்டல்ல, அப்புறம் என்ன? போ, போய் ரூம க்ளீன் பண்ணுங்க போங்க. என்ன மித்ரா, என்ன மித்ரா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. எனக்கு தெரியும் எப்போ யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு. போய் ரூம க்ளீன் பண்ணுங்க போங்க. ம், போ, போறேன். உனக்கு தனியா சொல்லணுமா? போ. வாடி. ஹலோ, யா மேடம், நான் மொபைல் ஷாப்ல இருந்து பேசுறேன். நீங்க நைட் ஒரு போனை ரிப்பேர் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போனீங்கல்ல? ஆமா, என்னாச்சு? ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு மேடம். சரி பண்ண ஸ்பேர்ஸ் இல்ல, 2 நாள் ஆகும்னு சொன்னீங்க. ஆக்சுவலா அது ரெடி பண்ண 2 நாள் ஆகும் மேடம். நீங்க ஏதோ எமர்ஜென்சில இருக்கீங்கன்னு தெரிஞ்சது, அதான் மேடம் மார்க்கெட்ல பேசி என் ஃப்ரெண்டு மூலமா ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கிட்டேன் மேடம்.